அதிகாரம் verse 15 to 17. 15 இருந்து 17 வரை. Okay, before you go there, let me just explain a little on the word love. அதற்கு முன்பாக அன்பு என்பதை பற்றி இன்னும் கூட கொஞ்சம் நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். The word L-O-V-E in English is love, but that same word L-O-V-E in Greek has got 4 different words. ஆங்கிலத்தில் LOVE என்று சொன்னால் லவ். அதே சமயத்தில் கிரீக்கில் சொல்ல போனால் அதற்கு வேறு 4 விதமான பொருள் இருக்கின்றது. There's a word called starge, S-T-A-R-G, which also means love. ஸ்டார்ஜ் என்ற ஒரு வார்த்தை இருக்கின்றது, அதற்கும் லவ் LOVE லவ் என்றுதான் பொருள். So in Greek, when the word starge is given, it means a family love. அந்த கிரேக்க மொழியிலே ஸ்டார்ஜ் என்று சொல்லும்போது லவ் என்று சொன்னால் அது ஒரு குடும்பத்தில் உள்ள அன்பை குறிக்கின்றது. It means the love of the parents with their children. அது பெற்றோர் பிள்ளைகளுக்கு காட்டக்கூடிய அன்பு. The second word for love is eros, E-R-O-S. இரண்டாவது எரோஸ் என்று EROS. This is a love between the spouses only, and it is an intimate physical love. இது கணவன் மனைவியிடையே காணக்கூடிய ஒரு நெருக்கமான அன்பு. The third word for love is philo, P-H-I-L-E-O. மூன்றாவது வார்த்தை philo என்பதாகும். It means a love among the friends. அது நண்பர்களுக்குள் காணப்படுகின்ற அன்பு. It means love between brother and sister. சகோதர சகோதரிகளுக்குள் காணப்படுகின்ற அன்பு. And the fourth word for love in Greek is agape, A-G-A-P-E, which means God kind of love. அடுத்த வார்த்தை என்னவென்றால் அகாபே, அதாவது கடவுள் செய்கின்ற கடவுள் காட்டுகின்ற அந்த அன்பு. It means a love that is not based on emotion or feeling, but totally and completely unconditional one-sided love. இந்த அன்பு எப்படிப்பட்டது என்றால் அது உணர்ச்சிகளால் அல்லது எண்ணங்களால் வந்த அன்பு கிடையாது, மாறாக கண்டிஷன், அதாவது நிபந்தனையற்ற அன்பு, ஒரு தலை அன்பு. ஆண்டவர் நாம் அன்பு செய்யாவிட்டாலும் அன்பு செய்கின்றார், அப்படிப்பட்ட ஒரு தலை அன்பு. So the first three, starge, eros and philo, is a love on feelings and emotions. முதலில் சொல்லப்பட்ட அந்த 3 வகையான அன்புகள் எதிலே எந்த அடிப்படையில் இருக்கின்றது என்றால் உணர்ச்சிகள், உணர்ச்சி கொந்தளிப்புகள், எண்ணங்கள், இதை பற்றி இருக்கின்றது. Agape is God's kind of love. It has got nothing to do with emotions. அகாபே என்று சொல்லும்போது நமக்கு இருக்கின்ற இமோஷன்ஸ், உணர்ச்சிகள் அதன் அடிப்படையில் உள்ளது அல்ல. Now understanding this, we'll read this passage. இதை புரிந்து கொண்டு இதை நாம் வாசிப்போம். Now watch this. When they had finished eating, John 21:15 to 17, when they had finished eating, Jesus said to Simon Peter, அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் Simon son of John, do you really love me more than these? யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். Peter replied, yes Lord. He said, you know that I love you. அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். Jesus said, feed my lambs. இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். Again Jesus asked, Simon son of John, do you really love me? இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். He answered, yes Lord, you know that I love you. அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். Jesus said, take care of my sheep. இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். The third time Jesus said to him, மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், Simon son of John, do you really love me? யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். First 2 times he is saying, do you truly love me? The third time he says, do you love me? மூன்றாவது முறை அவர் உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் Peter was hurt. பேதுரு துயருற்று, because Jesus asked him the third time. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு அவரிடம் மூன்றாம் முறையாக கேட்டார், do you love me? என்னை அன்பு செய்கிறாயா என்று மூன்றாம் முறையும் கேட்டார். See, listen, first 2 times, do you truly love me?
முதல் 2 தடவையும் உண்மையாகவே நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்டார். Third time, do you love me? மூன்றாவது முறை நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்டார். And Peter is hurt because Jesus asked him, do you love me? பேதுருவுக்கு வருத்தமாக இருந்தது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்டது. He said, Lord, you know all things, you know that I love you. அப்போது அவர் அவரிடம் சொன்னார், ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். Praise the Lord. Praise the Lord. Now all the 3 times when Jesus asked, let's say English translation, the word is love. 3 முறையும் ஆண்டவர் இயேசு பேதுருவை கேட்டது ஆங்கில மொழிபெயர்ப்பிலே லவ் அன்பு என்பதாகும். But in Greek language, when Jesus asked Peter, he asked, do you love me with agape love? ஆனால் கிரீக் மொழிபெயர்ப்பிலேயே ஆண்டவர் இயேசு பேதுருவிடம் கேட்டது, நீ அகாப்பே என்று சொல்லக்கூடிய அத்தகைய அன்பு உன்னிடம் என்மேல் இருக்கின்றதா என்று கேட்டார். And Peter replied, I love you with a philo love. ஆனால் பேதுரு சொன்னார், நான் உம்மை philo love. Do you understand the meaning, the difference? உங்களுக்கு புரிஞ்சுதா அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம்? Now third time Jesus did not ask him, do you love me with agape love? Jesus asked him, do you love me with philo love? மூன்றாவது முறையாக ஆண்டவர் இயேசு அகாப்பே லவ் என்ற தொனியில் அவர் கேட்கவில்லை, மாறாக philo love என்ற அந்த பொருள்பட அவர் கேட்டார். That is the time that Peter was hurt. அந்த நேரத்தில் தான் பேதுரு துயருற்றார். Because Peter was saying to Jesus, Jesus, whatever you are asking, I do not have the power to love with the agape love. My love is limited. ஆனால் பேதுரு ஆண்டவர் இயேசு கேட்டபோது அவருக்கு இந்த அகாப்பே லவ் என்று சொல்லக்கூடிய அந்த நிபந்தனையற்ற அன்பு தன்னிடம் இல்லை என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். He was saying, I am limited. I cannot love you with agape love. எனக்கு குறைவான அன்பு இருக்கின்றது, எனவே ஆண்டவரை போல அந்த அகாப்பே லவ் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பு என்னிடம் இல்லை என்று சொல்கின்றார். Peter had seen with his eyes that Jesus healed the sick, cast out demons, healed the cripple, raised the dead. He saw all these miracles happening only after the baptism of the Holy Spirit that came upon Jesus. பேதுரு பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் இயேசுவின் மேல் இறங்கிய பின்னால் அவர் நோயாளிகளை குணமாக்கினார், குருடர்களை பார்வை பெற செய்தார், ஊமைகளை பேச செய்தார், இறந்தவர்களை அவர்களை உயிர்ப்பித்தார். இதை எல்லாவற்றையும் அவர் கண்டார். Nowhere in the Bible it is recorded that Jesus performed even a single miracle until the Holy Spirit had come upon him. வேதாகமத்திலே ஒரு இடத்திலே கூட கொடுக்கவில்லை ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுவதற்கு முன்னால் இந்த அற்புத அடையாளங்களை செய்தார் என்று. It was at baptism the Holy Spirit came upon him. அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது வல்லமையோடு இறங்கி வந்தார். So Jesus did everything in the kingdom of God only after receiving the Holy Spirit. ஆண்டவர் இயேசு அவருடைய புதுமைகளை எல்லாம் இந்த இறையாட்சி புதுமைகளை எப்போது செய்தார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது வந்த பின்புதான். Praise the Lord. Praise the Lord. Please understand this. When God created Adam, he poured his breath upon him and agape love had come into Adam. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆதாமை படைத்த போது அவர் தன்னுடைய உயிர் மூச்சை ஊதினார். அதாவது அந்த அகாப்பே லவ் என்று சொல்லக்கூடிய அவரது அன்பால் ஆதாமை அவர் நிறைத்தார். Adam had agape love. ஆதாமுக்கு அகாப்பே லவ் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனின் அன்பு இருந்தது. That is why he was sad when he was all alone without Eve. அதனால் தான் ஆதாம் ஏவாள் இல்லாத போது கவலையாக தனிமையாக இருந்தார். Because when you are filled with agape love will only make you give to others what you have. அகாப்பே லவ் என்று சொல்லக்கூடிய இந்த அன்பால் நீங்கள் நிறைந்திருந்தால் எப்போதும் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பீர்கள். So even though the whole garden was under the authority of Adam, he did not have anybody to share this love to others. அந்த ஏதேன் தோட்டம் முழுவதுமாக ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் ஆதாமுக்கு மகிழ்ச்சி இல்லை. ஏனென்றால் தன்னிடம் இருப்பதை கொடுப்பதற்கு ஒருவரும் இல்லையே என்ற கவலை இருந்தது. When God created Eve, that's the time the agape love began to flow from Adam to Eve.
ஆண்டவர் ஏவாளை ஆதாமுக்கு கொடுத்ததும் இந்த அகாப்பே லவ் என்று சொல்லக்கூடிய இந்த அன்பு அது பாய ஆரம்பித்தது மற்றவர்கள் ஏவாளுக்கு. With that agape love, Adam had no sickness, no disease, no sorrow, nothing at all, but only the fullness of God. ஆதாமுக்கு இந்த அன்பு இருந்ததால் அங்கு எந்த நோயும் இல்லை, எந்த குறையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே மிகுந்த மகிழ்ச்சியாக வாழ முடிந்தது. Praise the Lord. Praise the Lord. The moment he disobeyed God, the agape love was gone, and Adam, who was God conscious, now become self conscious. எப்போது அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மறுத்தார்களோ அப்போது இந்த அன்பு மறைந்து விட்டது. மாறாக ஆதாம் தன்னை பற்றிய தன்னுணர்வு பெற்றவனாக மாற ஆரம்பித்தான். Did you understand up till here? உங்களுக்கு புரிஞ்சுதா? Is it too heavy? இது ரொம்ப கஷ்டமா, ரொம்ப கடினமா இருக்குதா? But if you understand the truth, you can walk in love. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அன்பு பாதையில் நடக்கலாம். When agape love was gone, Adam and his generations began to walk in sin and destruction. இந்த அகாப்பே லவ் ஆதாமை விட்டு சென்ற பின்பு அந்த வழிமுறைகள் தலைமுறைகளுக்கு என்ன நேர்ந்தது? அவர்களுக்கு அன்பு செய்ய முடியவில்லை, அவர்கள் பாவத்தில் விழுந்தார்கள். எனவே தண்டனை தீர்ப்பு அவர்கள் மேல் வந்தது. It was in the baptism of the Holy Spirit, when Jesus was baptized, that agape love began to flow into Jesus at the time of baptism. ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் பெற்றபோது இந்த அகாப்பே லவ் என்று சொல்லப்பட்ட இந்த அன்பு அவர் மேல் பொழியப்பட்டது. So what man had lost in the garden of Eden was restored in Jesus. ஏதேன் தோட்டத்திலே இழந்து போன அந்த அகாப்பே லவ் ஆண்டவர் இயேசுவின் அந்த ஞானஸ்நானத்தில் மீண்டும் பொழியப்பட்டது. Now the battle was on the cross whether Jesus will obey God or disobey God. போராட்டம் என்னவென்றால் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த சிலுவை மரணத்துக்கு குறிக்கப்பட்ட இயேசு அதற்கு கீழ்ப்படிவாரா, ஏற்றுக்கொள்வாரா, மறுப்பாரா என்பதுதான். And because Jesus was filled with agape love, he did not try to save himself but handed himself over to the Father. ஆண்டவர் இயேசு இந்த அகாப்பே லவ் இதனால் நிறைக்கப்பட்டிருந்ததால் அவர் அந்த சிலுவை மரணத்தை அவர் மறுக்கவில்லை, மாறாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார். And this agape love empowered Jesus to operate in obedience to God, and so he won the battle. இந்த அகாப்பே லவ் ஆண்டவர் இயேசுவை ஒரு வல்லமையுள்ள பலவானாக மாற்றியது. ஆண்டவருடைய இறை திட்டத்திற்கு அவரால் கீழ்ப்படிய முடிந்தது. And because Jesus won the battle without sin, he was raised from the dead again. ஆண்டவர் இயேசு இந்த போராட்டத்தில் பாவம் செய்யாமல் இந்த போராட்டத்தில் அவர் வெற்றி பெற்றார். எனவே அவர் உயர்த்தப்பட்டார். And now we who believe in Jesus and make him the Lord of our life, we all receive agape love. God pours his spirit in us with the same agape love that he poured on Jesus on the day of his baptism. ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கின்ற நாமும் இந்த அகாப்பே லவ் இதனால் நாம் நிறைக்கப்படுகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே நிறையும் போது நமக்கும் இந்த ஆண்டவருடைய அகாப்பே லவ் என்பது இந்த அன்பு நம்மை நிறைக்கின்றது. That's what happened on the day of Pentecost. பெந்தகோஸ்தே என்ற நாளிலே இதுதான் நடந்தது. They were praying to the Father. அவர்கள் எல்லோரும் விண்ணக தந்தையை அப்பா தந்தையிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். And they received the baptism of the Holy Spirit. அப்போது அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கியது. The Spirit of God came with tongues of fire. அவர்களுக்கு அக்கினி நாக்கு உருவமாக பரிசுத்த ஆவியானவர் அந்த சீடர்கள் மேல் இறங்கினார். And they all began to pray in tongues. அவர்கள் எல்லோரும் பரவச பேச்சு பேச ஆரம்பித்தார்கள். Agape love came into them. அவர்கள் இருதயத்திலே இந்த அகாப்பே லவ் வந்தது. And that is why the power of God came into them. அதனால் தான் ஆண்டவருடைய வல்லமை அவர்களிடத்திலே வந்தது. Yesterday at Holy Cross College, when you were speaking in tongues, what happened? The power of God came upon you. நேற்று இரவு ஹோலி கிராஸ் காலேஜிலே மாணவிகள் இந்த பரவச பேச்சு பேசினார்கள். அப்போது அவர்கள் மேல் ஆண்டவருடைய வல்லமை இறங்கியது. I remember one young student came to me. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு மாணவி என்னிடம் வந்தாள். And she said, my teacher's legs are paining. அப்போது அவள் சொன்னால், என்னுடைய ஆசிரியருடைய கால்கள் எல்லாம் வலிக்கின்றது என்று. I told her, baby, now you got the power of God in you. அப்போது நான் சொன்னேன்,
பேபி உன்கிட்ட கடவுளுடைய அன்பு இருக்கிறது, அந்த வல்லமை இருக்கிறதுன்னு சொன்னேன். You take your teacher's hand and pray in tongues. நீ உன்னுடைய டீச்சரோட கையை பிடிச்சு நீ பரவச பேச்சு பேசு அப்படின்னு சொன்னேன். The young girl began to pray with tears. அந்த சின்ன மாணவி அந்த ஆசிரியரிடம் கண்ணீரோடு அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். The teacher began to swing and she fell on the chair. அந்த அவருடைய ஆசிரியர் அப்படி தடுமாறி கீழே அவர்கள் அந்த சேர்ல விழுந்தார்கள். After some time the teacher opened her eyes. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த ஆசிரியர் கண்ணை திறந்து பார்த்தாங்க. And I asked the teacher, tell me what about the leg pain? அப்போ இந்த சிறுமி கேட்டா உங்க கால் வலி இப்போ எப்படி இருக்குன்னு. She said the pain is gone. அவங்க சொன்னாங்க என்னுடைய வலி போய் விட்டது என்று. The girl received the baptism of the Holy Spirit. அந்த சிறுமி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருந்தாள். And with that agape love she was able to heal her teacher. இந்த agape love இருந்ததனால் அந்த ஆசிரியருக்கு அவளால் ஜெபிக்க முடிந்தது. For me the most beautiful sight was the teacher hugged that student in her arms. It was such a beautiful sight. எனக்கு அந்த ஆசிரியர் அந்த மாணவியை கட்டிப்பிடித்துக் கொண்டார். அந்த காட்சியை பார்ப்பதற்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So please remember, when you believe in Jesus as your Lord, God and Savior, agape love comes inside of you. நீங்கள் ஆண்டவர் இயேசுவை உங்கள் மீட்பராக இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது உங்கள் இருதயத்தில் இந்த agape love வந்து நிறைகின்றது, இந்த அன்பு நிறைகின்றது. Now this agape love is only in your spirit, not in your body, not in your soul. இந்த agape love என்று சொல்வது உங்கள் ஆன்மாவில் உங்கள் ஆவியில் இருக்கின்றது, உங்கள் ஆன்மாவிலும் உங்கள் உடலிலும் இல்லை. So love is not outside, love is inside. அன்பு வெளியே அல்ல, அன்பு உள்ளே இருக்கின்றது. Most of the people are being deceived. They are waiting for the power to come from outside. God's word says the day you receive Jesus, that very day God poured his spirit into you. God poured his love inside of you, and that love is dwelling inside of you. நிறைய பேர் நினைக்கிறாங்க வெளியில இருந்து தான் இந்த சக்தி வருதுன்னு. இல்ல, ஞான ஸ்நானத்திலேயே ஆண்டவர் இயேசுவை நீங்க மீட்பராக ஏற்றுக்கொண்ட அந்த நிமிடத்தில் இந்த அகாபே லவ் என்று சொல்லக்கூடிய இந்த அன்பு உங்களில் பொழியப்பட்டு நீங்கள் அதில் நிறைந்திருக்கிறீர்கள். God is love. கடவுள் அன்பாக இருக்கிறார். அன்பே கடவுள். And love has been poured inside of you through the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வழியாக உங்கள் உள்ளங்களில் அன்பு பொழியப்பட்டு இருக்கிறது. So where is love? அன்பு எங்கே இருக்கின்றது? எங்கே இருக்குது அன்பு? In my spirit. என்னுடைய ஆவியில் இருக்கின்றது. The biggest problem for us is நம்முடைய பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா God has already blessed us. ஆண்டவர் நம்மை ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். But whatever he has blessed us in our spirit. என்னெல்லாம் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரோ அதை எல்லாம் நம்ம ஆவியில் ஆசீர்வதித்திருக்கிறார். And we cannot understand things of the spirit using our senses. நம்முடைய ஐம்புலன்களை வைத்து இந்த ஆவியில் நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள முடியாது. We have to use our faith. நாம் நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும். Yesterday the children, they are still sitting here. இங்க உட்கார்ந்திருக்காங்க. நேத்துக்கு நாங்க சந்தித்த மாணவிகள். Were you speaking in tongues? நீங்க எல்லாரும் பரவச பேச்சு டங்ஸ் பேசுனீங்கல்ல? ஆமாவா இல்லையா? Did you receive by faith or did you receive by fasting and praying? நீங்க நல்லா உபவாசம் இருந்து நல்லா ஜெபம் பண்ணி சத்தம் போட்டு அப்புறம் கிடைச்சதா? விசுவாசத்துல கிடைச்சதா? faith விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டார்கள். So easy. மிகவும் எளிதானது. The biggest problem with us is we keep asking God what he has already given it to us. நம்முடைய பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா கடவுள் ஏற்கனவே நமக்கு கொடுத்த எல்லாவற்றையும் பார்க்காம தாரும் தாரும் சொல்லி கேட்டுட்டே இருக்கோம். Let me show you. நான் உங்களுக்கு காட்டுறேன். Do you want to see what God has given you? உங்களுக்கு பார்க்கணுமா கடவுள் எதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று? Let me show you. 2 Peter 1, 3 and 4. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் verse 3 and 4. 3-4 வசனங்கள். தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறை பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே
we learned the word joy is when you understand what God has promised in His word, right? ஜாய்னா கடவுள் அவருடைய வார்த்தையிலே என்ன நமக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வது. Correct? அப்படிதானே? தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் 1 Peter or 2 Peter? 2. அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறை பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள். His divine power has given us, not will give us. அவருடைய இறை தன்மை நமக்கு கொடுத்திருக்கிறது. கொடுக்கும் அப்படிங்கிறது இல்ல, ஏற்கனவே கொடுத்திருக்கிறது. Has given us, not some, us. நம்ம எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறது. Hello, are you understanding the difference? Will give us or has given us? எதிர்காலம் இல்ல, நிகழ்காலம். இப்போ கொடுத்திருக்கிறார். Has given us what? என்ன கொடுத்திருக்கிறாரு? Some things or all things? கொஞ்சமா நிறையவா எல்லாமா? கொஞ்சமா ellama? கொஞ்சமா ellama? Good. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Now listen what God is saying. God has given all of us some things, all things. Now if you believe that word, will you be, or will you be saying, oh, He has given me all things, which one is better? இப்படி எல்லாம் அவர் தந்திருக்கிறாரு, அதனால நீங்க இப்படி இருப்பீங்களா? எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குது அப்படி சொல்வீங்களா? When the husband will promise the wife, this time the bonus, I give that bonus to you, the wife will be jumping and already planning the shopping. இந்த தடவை எனக்கு கிடைக்கிற போனஸை உனக்கு தரேன்னு சொல்லி கணவர் மனைவிடம் சொன்னா மனைவி துள்ளி குதித்து என்ன செய்வாங்க? அதுக்குள்ள பட்ஜெட் போடுவாங்க. But when God is saying, I have given you all things, ஆனா கடவுள் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகும் நம்ம எப்படி இருக்கிறோம்? when I read this scripture a few years back, from that day on, I have no fear of my future. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால இந்த பகுதியை நான் வாசித்து தெரிந்து கொண்ட பின் எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை பத்தி எந்த பயமும் கிடையாது. Because He says, I have already deposited in your account everything that you need. உன்னுடைய அக்கவுண்ட்ல உனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் நான் கொண்டு போய் டெபாசிட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது எனக்கு என்ன கவலை? According as His divine power has given unto us all things that pertains to life and godliness. வாழ்க்கைக்கு தேவையான இறை வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தந்திருக்கின்றார். You know when you really understand the word and believe the word, by now you would be jumping and celebrating and you would be saying, you mean to say, God, if I make a decision to live a life, a godly life, I don't have to worry, everything I need, it's already in my account? He's saying yes. ஆண்டவர் நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் தந்திருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இருக்கின்றது. அப்போது நான் எதற்காக கவலைப்பட வேண்டும்? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தந்திருக்கின்றார். எனவே நான் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நான் வாழ முடியும். I'll give you my testimony நான் என்னுடைய சாட்சியை கொஞ்சம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். on this scripture. இந்த வாசகத்தின் அடிப்படையில் About 8 years back, 8 வருஷங்களுக்கு முன்னால், might be 7 years back, 7 வருஷங்களுக்கு முன்னால், I used to go from Bombay to Goa by car. பாம்பேல இருந்து கோவாக்கு நான் கார்ல போவேன். And in that car I would put 8 people. நான் அந்த கார்ல 8 பேரை சேர்த்து கூட்டிட்டு போவேன். So total 9 people. மொத்தமா 9 பேர் போவோம். And I would drive the whole night to reach Goa.
நான் முழு இரவும் நான் கோவா போறது வரைக்கும் நானே காரை ஓட்டிட்டு இருப்பேன். For the retreat. For the retreat. இந்த தியானத்துக்கு போறதுக்காக நான் இப்படி கூட்டிட்டு And the போவேன். people who would be in the car were mostly all sick or broken people. என்னோட கார்ல வரக்கூடிய முக்காலும் எல்லாரும் நோயாளிகளா இருப்பாங்க. I did not have the money in those days to buy their ticket, so I would put them in the car and drive them to Goa. அந்த காலகட்டத்துல எனக்கு இவங்களுக்கு டிக்கெட் பணம் செலவழிக்கிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. அதனால நான் என்னோட கார்லயே போட்டு இவங்களெல்லாம் நான் கூட்டிட்டு போவேன். Preach in Goa. After the preaching is over, that same night, drive the car the whole night and come back to Bombay. அதே மாதிரி அந்த தியான சென்டர்ல அவங்களுக்கு இந்த இதெல்லாம் முடிஞ்ச போதனை எல்லாம் முடிஞ்சு கூட்டம் முடிஞ்ச பிறகு திரும்பவும் அவங்கள அந்த கார்ல ஏத்தி திரும்பவும் நான் டிரைவ் பண்ணி நான் பாம்பே கூட்டிட்டு வருவேன். I did this job for 1.5 years. நான் 1.5 வருஷமா இதே தொழிலை செஞ்சிட்டு இருந்தேன். By now the money began to come. அது அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போதே எனக்கு பணம் வர ஆரம்பிச்சது. So I stopped taking the car. நான் அதனால கார் ஓட்டுறதை நான் காரை எடுக்கிறத விட்டுட்டேன். Now I began to book them in the bus and take them to Goa. நான் ஒரு பஸ்ல புக் பண்ணி அதுல அவங்களெல்லாம் நான் ஏத்தி கோவா கூட்டு போவேன். Praise God. Praise the Lord. Years went by. வருடங்கள் இவ்வாறு உருண்டோடின. God began to take me from this state to another state and even abroad. ஆண்டவர் என்னை அந்த இடத்திலிருந்து வேறு இடங்களுக்கு என்னை அழைத்து சென்றார். வெளிநாடுகளுக்கும் அழைத்து சென்றார். I began to go everywhere to preach the word of God. நான் ஒவ்வொரு இடங்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தையை போதிப்பதற்காக சென்றேன். God put in my life people. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே மனிதர்களை கொண்டு வந்தார். That now wherever I go, my tickets are sponsored. நான் எங்கெல்லாம் போறனோ அங்க எனக்குள்ள மனிதர்கள் என்னுடைய பயணத்திற்கான டிக்கெட்டை வாங்குகின்றார்கள். There are 2 people who buy all my domestic flights. 2 பேர் இருக்காங்க. அவங்க உள்நாட்டுக்குள் நான் விமானத்தில் செல்லக்கூடிய எல்லா விதமான டிக்கெட்டுகளை வாங்குகின்றார்கள். There is one person who buys all my international tickets. இன்னும் ஒரு ஆள் இருக்கிறாரு. அவரு என்னுடைய வெளிநாட்டு பயணங்களுக்கு தேவையான எல்லா செலவையும் டிக்கெட்ல எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாரு. In those days I would bring people free. Now I travel by flight free. ஒரு காலத்துல நான் நோயாளிகள் எல்லாம் இலவசமா நான் கூட்டிட்டு போனேன். இப்போ நான் இலவசமா பிளேன்ல பறந்துட்டு இருக்கேன். இந்த இறைவார்த்தையின் அடிப்படையில் என் வாழ்க்கையில் இது உண்மை. To do the ministry you require lakhs of rupees. ஊழியம் செய்வதற்கு லட்சக்கணக்கான பணம் தேவைப்படுகிறது. When I look into this scripture, he says everything I need is already deposited. இந்த வசனத்தின்படி எனக்கு என்னவெல்லாம் தேவையோ அது எல்லாம் என்னுடைய அக்கவுண்ட்ல ஆல்ரெடி கடவுள் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறாரு. I can stand here and boast of the scripture in my life. நான் இங்க நின்னுட்டு இந்த இறைவார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நிறைவேறியது என்று பெருமையாக நான் சொல்ல முடியும். It's been so many years we are doing every service absolutely free. பல வருடங்களாக நாங்க செய்யக்கூடிய இந்த ஊழியத்தை எல்லாம் நாங்க இலவசமாகவே செஞ்சிட்டு இருக்கோம். This brother is from Madurai. இந்த சகோதரர் மதுரையில இருந்து வந்திருக்காங்க. That's his wife over there. அந்த yellow dress போட்டுருக்கவங்க தான் இவங்களோட மனைவி. Now they got touched by the Lord. இவங்க 2 பேரும் ஆண்டவரால் தொடப்பட்டவர்கள். அன்னைக்கு இவங்க வந்து ஷேர் பண்ணாங்க. அந்த சகோதரிக்கு தான் இந்த விஸ்டம் டூத் எடுக்கும்போது அவங்களுக்கு இந்த தாடை எல்லாம் பாதிப்பு ஏற்பட்டு முழுவதுமாக தையல் போட்டு 1.5 வருஷம் அவங்க வெறும் லிக்விட் ஃபுட்டையே சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. பிரதர் ஜான்சன் மீட்டிங்க்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டு முழுமையாக சுகம் கிடைத்து அவர்கள் இதோ இன்று வந்திருக்கிறார்கள். எல்லாம் கரங்களை தட்டி இறைவனை மகிமைப்படுத்துவோம். Now they both got the touch. அவர்கள் இருவரும் ஆண்டவரால் தொடப்பட்டார்கள். They understood the scripture. அவர்கள் இந்த பகுதி இந்த வேதாகமத்தின் இந்த பகுதியை உணர்ந்து கொண்டார்கள். They also started doing everything free. அவர்களும் இப்போது எல்லாம் இலவசமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். Now they started one more ministry. அவர்கள் இன்னும் கூட மற்றொரு ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். And that is called feeding the poor. அது ஏழைகளுக்கு உணவளிக்கின்ற திட்டம். They cook food every day for 65 people, make food in packets and distribute free to the poor every day. 65 பேருக்கு சமையல் செய்து அதை பேக்கெட்டாக தயார் செய்து அதை கொண்டு ஏழைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Praise the Lord. Many people want to join us. நிறைய பேர் எங்க கூட சேரணும்னு விரும்புறாங்க. You know what we teach first lesson when they join us? நாங்க எங்க கூட சேரும்போது நாங்க என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கிறோம்? முதல்ல how to empty your purse.
உங்களுடைய பணப்பையை எவ்வாறு காலி செய்வது என்று நாங்க சொல்லிக் கொடுக்கோம். Because once you learn to empty your purse, you can empty anything. உங்களுடைய பணப்பையை நீங்க காலி செய்ய ஆரம்பிச்சிட்டா என்ன வேணாலும் காலி செஞ்சிடலாம். Now nobody wants to join us, brother. Come. யாருமே எங்க கூட சேர்றதுக்கு இஷ்டம் இல்லை. Are you understanding? புரியுதா? Hello? ஹலோ. By emptying yourself more and more and walking in love, you will only increase and multiply and multiply and multiply and multiply. நீங்கள் உங்களை வெறுமையாக்கி எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அதிகம் 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 அதிகமாக நீங்கள் பெருகுவீர்கள். I can stand here and boast of my God. நான் இங்கு நின்று கொண்டு என்னுடைய ஆண்டவரை நான் பெருமையாக பேச முடியும். Your organ is which make? அந்த ஆர்கன் எந்த என்ன மேக் என்ன மேக்? Is it Yama? அந்த இது உங்களோட Yamaha. How much is the cost? 33,000. 33,000. Praise the Lord. 33,000. We have got a Yamaha, not the Yamaha, the Korg, which is about 50 plus, one is 96,000 and all this, and we have got not one but 4 and 5. How is it happening? By giving everything free. எங்கள்கிட்ட இதே மாதிரி ஒரு 5 பிளேயர் இருக்குது. அதெல்லாம் எப்படி வந்ததுன்னு கேட்குறீங்களா? எல்லாம் இலவசமாக தான் கிடச்சிது. If I just total up the sound system and the equipments and all this, they are running in lakhs. எங்களிடத்தில் இருக்கின்ற இந்த ஒளி இந்த கருவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பணத்துக்கு மதிப்புள்ள எல்லாம் எங்கிட்ட இருக்குது. I'll give you an example. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். Just like this camera, இதே மாதிரி கேமரா, my camera was with one person. என்னுடைய கேமரா ஒருத்தட்ட இருக்குது. He was doing the recording. அவர் ரெக்கார்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு. And just as the wire is going down, இப்படி இந்த வயர்லாம் அங்க போயிட்டு இருக்குது. one old lady was walking. ஒரு வயசான அம்மா நடந்து போயிட்டு இருந்தாங்க. She did not see the wire. அவங்க வயரை பார்க்கல. That wire got entangled in her legs. அவங்க கால்ல அந்த வயர் நல்லா சுத்திச்சு. And she walked. அவங்க நடந்தாங்க. My camera got damaged. அந்த கேமரா கீழ விழுந்து அது டேமேஜ் ஆயிட்டு. Retreat got over. அந்த ரெட் லைட்லாம் போச்சு. And they told me, brother, the camera got damaged. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, பிரதர் இந்த கேமரா இனிமே யூஸ் பண்ண முடியாது, டேமேஜ்னு. So I asked, how did it get damaged? இது எப்படி டேமேஜ் ஆச்சுன்னு கேட்டேன். What to tell that old lady? She did. அந்த வயசான அம்மா பார்க்காம கால்ல சுத்தி அது விழுந்துட்டு கீழே. I said, what did you do? நீங்க என்ன பண்ணீங்க? We told her, go. நாங்க சொன்னோம் போயிருங்கன்னு சொன்னோம். I said, come on, let's do. நான் சொன்னேன் வாங்க. We caught hands and we said, Lord, we bless that old lady. அந்த அம்மாவை நாங்க எழுப்பி அவங்கள நாங்க bless பண்ணோம். We thanked that old lady. அவங்களுக்கு நாங்க நன்றி சொன்னோம். The devil did a mess to our camera. சாத்தான் எங்க கேமராவை பயன்படுத்த முடியாம செஞ்சது. But we blessed that lady. ஆனா நாங்க அந்த வயசான அம்மாவை ஆசீர்வதித்தோம். And according to your word, ஆண்டவருடைய வார்த்தையின்படி, when I bless those things that have got destroyed, என்னுடைய பொருள்கள் நஷ்டமடையும் போது அது யாரால் ஏற்பட்டதோ அவர்களை நான் ஆசீர்வதிக்கும் போது I will get multiples of it. நான் அதே போல அதிகமாக பெற்றுக்கொள்வேன். இதுதான் இறைவார்த்தை. So I thank you, Lord, that you are giving me cameras. அதனால் நான் சொன்னேன் கேமரா இல்ல, எனக்கு நிறைய கேமராக்கள் கிடைக்கிறது என்று சொன்னேன். I finished my prayer. நான் என்னுடைய ஜெபத்தை முடித்தேன். In 1 month I got 4 cameras. ஒரே மாதத்தில் 4 கேமரா கிடைத்தது. Praise the Lord. That's how we pray. அப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணணும். If you come and damage anything that we got, ஏதாவது பொருளை எங்களுடைய பொருளை நீங்க டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா, it's good news for us to multiply. அது எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ஏன்னு சொன்னா உடைஞ்சது ஒண்ணு, ஆனா எங்களுக்கு நிறைய கிடைக்கும். So the devil has to think twice before doing any damage to us. அதனால சாத்தான் எங்க மேல கை வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பான். Because we know how to use the scriptures to turn it into joy. எங்களுக்கு தெரியும் எப்படி இந்த இறை வார்த்தையை மகிழ்ச்சியாக மாற்றுவது என்று எங்களுக்கு தெரியும். You know, this brother was born a Hindu. இந்த சகோதரர் தெரியுமா, இவங்க ஒரு இந்துவாக பிறந்த சகோதரர். He received Jesus as his Lord God and Savior. அவங்க ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய இரட்சகராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டவர்கள். And he is the man who brought me to Nagarkoil. இவங்க தான் என்னை நாகர்கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. I did not know anybody. எனக்கு இங்க யாரையுமே தெரியாது. I was thank God. No. You will get more space. No.
No, he is a man from the army, no? So his hands are working very fast. ஆர்மில உள்ளவங்க அதனால எல்லாமே வேகமா தான் பண்ணுவாங்க. Just see, one man became such a blessing. இந்த ஒரு நபர் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கின்றார். You also can be a blessing to so many. அவர் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். When you understand and study the word of God. நீங்கள் இறை வார்த்தையை வாசித்து அதை புரிந்து கொண்டால், let me give you a testimony of this brother. நான் இவங்களை பத்தி ஒரு டெஸ்டிமனி கொடுக்க விரும்புறேன். When we came the first time, we did not know anybody. நாங்க இங்க முதல் தடவை வந்த பிறகு எங்களுக்கு யாரையும் தெரியாது. Father Gabriel, that time you were not connected. We were not connected. Father Gabrielum அப்ப எங்களுக்கு தெரியாது. So we did not know where to go to preach. எங்களுக்கு எங்க போய் போதிக்கணும்னு தெரியல. But thank God there was one door always open, the cloister nuns. அப்போ கடவுளுக்கு நன்றி சொல்றோம். ஏன்னா ஒரே ஒரு கதவு எப்போதும் திறந்திருந்தது, அது அருள் சகோதரிகள். In those days he used to take me to some lane, some place, some church, and I would preach from morning till evening. ஏதாவது கோயிலுக்கோ அல்லது ஏதாவது இடத்துக்கோ கூட்டிட்டு போவாங்க. அப்ப நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்க போதனை கொடுப்பேன். And night time he used to go to sleep and I used to go to the cloister nuns and preach the whole night. அவர் தூங்க போற நேரத்துல சில சமயம் நான் கான்வென்ட்ல சிஸ்டர்ஸ்க்கு இரவெல்லாம் கூட நான் போதித்திருக்கிறேன். So right up to 5 o'clock I would preach. 5 மணி வரைக்கும் நான் அவங்களுக்கு இந்த போதனை கொடுத்திருக்கிறேன். So morning from 5 o'clock to 8 o'clock I used to sleep. இரவெல்லாம் காலை 5 மணி வரை அவர்களுக்கு இந்த டீச்சிங் நான் கொடுத்திருக்கிறேன். 5 மணியிலிருந்து 8 மணி வரை நான் தூங்குவேன். Then the next morning again at 9 o'clock I would start till the next morning 5 o'clock. அதேபோல் அடுத்த நாள் காலை 9 மணியிலிருந்து மறுநாள் 5 மணி வரைக்குமாக போதனை கொடுத்து கொண்டே இருப்பேன். He is a good driver. இவங்க ஒரு நல்ல டிரைவர். So when he used to take me from this place to that place I used to be sleeping. அவங்க கார்ல என்னை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது நான் கார்ல தூங்கிட்டே போவேன். This happened 3 days. இது 3 தடவை நடந்தது. Now it was the final day for me to go home. கடைசி நாள் எனக்கு ஊருக்கு போனோம். Afternoon some people came to his house. மத்தியான வேளையில கொஞ்சம் பேர் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. There were about 10 or 12 people. ஒரு 10-12 பேர் வந்தாங்க. Now they were speaking their problem and I was அவங்க பிரச்சனையை சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே தூங்கி விழுந்தேன். பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கும்போது நான் தூங்கி விழுந்தேன். I actually went off to sleep. நான் உண்மையிலேயே நான் தூங்கி போயிட்டேன். Imagine 12 people want me to talk to them and I'm 12 பேர் என்கிட்ட பேசுறதுக்கு வந்தாங்க. ஆனா நான் கண்ணை மூடி கர்புர்னு உறங்கினேன். That was like the sound of a truck. அது ஒரு ட்ரக் சவுண்ட் போல இருக்கே. Praise the Lord. Praise the Lord. After 20 minutes I got up. 20 நிமிஷத்துக்கு பிறகு நான் கண்ணை திறந்தேன். I opened my eyes to see those people were all gone. என் கண்ணை திறந்து அவங்கள தேடி பார்த்து அவங்க எல்லாம் போயிட்டாங்க. So I was very sad. எனக்கு கவலையா இருந்தது. I told him, why did you let the people go? நான் கேட்டேன், ஏன் நீங்க அவங்கள விட்டீங்க அப்படின்னு. He said, you were sleeping. அவர் சொன்னார், நீங்க தூங்கி போயிட்டீங்க. I said, the people went without listening to God's word. ஐயோ அந்த மக்கள்லாம் இறைவார்த்தையை கேட்காம போயிட்டாங்களே அப்படி சொன்னேன். He said, no. அவர் சொன்னார், இல்லையே. I said, what do you mean? என்ன சொல்றீங்க நீங்க? He said, when you were sleeping, I removed my diary, what I had written when you were preaching for 3 days, and I opened the diary and preached the same thing to them, prayed over them, they all got healed and they went home. நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க இந்த 3-4 நாள் சொன்னதெல்லாம் நான் எழுதி வச்சிருந்தேன். அதெல்லாம் நான் சொல்லி நான் அவங்க கூட ஜெபம் பண்ணி அவங்கள அனுப்பிட்டேன்னு சொன்னாரு. I am not telling you a lie. நான் பொய் சொல்லல. I am standing here in the name of Jesus. நான் ஆண்டவர் இயேசுவின் பெயரால இங்க நிக்கிறேன். This man could open deaf ears. அவங்க காது கேட்காத அவங்களுடைய காதை இவங்களால ஜெபித்து திறக்க முடியும். When I was sleeping he could heal the people. நான் தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க மற்றவங்களுக்கு சுகமளித்தல் கொடுக்க முடியும். You know why? ஏன் தெரியுமா? Because he understood the truth. அவங்க இறை வார்த்தையின் உண்மையை தெரிந்து கொண்டார்கள். The good news is God has not only anointed me, but everyone who believes in Jesus, the Spirit of the Lord is upon you, because God has anointed you to go and set the captives free. ஆண்டவர் என்னை மட்டும் அபிஷேகம் செய்யவில்லை, என்னை மட்டும் குணமளிக்க தேர்ந்து கொள்ளவில்லை. ஆவியின் அபிஷேகம் பெற்ற நீங்கள் ஒவ்வொருவரும்
ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். எனவேதான் ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் என்று எழுதியுள்ளது. நீங்கள் அனைவரும் குணமளிக்க முடியும். If God can do through this Hindu brother who ஆண்டவர் was born Hindu, he was born Hindu, how much more God will do through us who are born in Christian family? இந்துவாக பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட இவர்களுக்கே இவ்வளவு சக்தியை ஆண்டவர் கொடுத்தார் என்றால், பிறக்கும் போதே கிறிஸ்தவர்களாக பிறந்த நமக்கு இன்னும் எவ்வளவு அதிகமாய் அவர் வல்லமை தரமாட்டாரா? Come on, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். hallelujah. ஹalleluya. This man heard the word of God for 3 days and made notes in his diary. இறை வார்த்தையை 3 நாள் கேட்டு டைரியில குறிப்பெடுத்துக் கொண்டார்கள். And he spoke the same word to others. அதே வார்த்தையை அவங்க மத்தவங்களுக்கு பேசினாங்க. And God worked the same miracle to others. ஆண்டவர் அதே அற்புதத்தை அவர் மூலமாக செய்தார். Now we are giving you this diary with the word of God. You study it by heart. You speak it to others. Healings, miracles, deliverance and everything will happen in the name of Jesus. நீங்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த புத்தகத்தை வாங்குங்கள், அதை வாசியுங்கள், அதை மனப்பாடம் செய்யுங்கள். உங்கள் மூலமாக அற்புதங்களும் அடையாளங்களும் குணமளித்தாலும் பேய்களும் ஓடும். நீங்கள் விடுதலை கொடுப்பீர்கள். Hallelujah. ஹalleluya. Can you distribute the books? Just keep one. We are going to give you the book now. இப்போ நாங்க இந்த புக் கொடுக்கிறோம். And I will teach you a few scriptures. இதுல இறை வார்த்தைகள் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். And we will see the power of God right now. இப்பவே நம்ம அந்த ஆண்டவருடைய வல்லமையை பார்க்க முடியும். And the book cost is only 500 rupees each. இந்த புக் 500 ரூபாய் தான். Anybody wants? யாருக்காவது வேணுமா? 500 rupees. 500 ரூபாய். But Jesus has paid the bills and Jesus told us to give you free. So the books are free. இந்த புத்தகம் எல்லாம் இலவசம். ஏற்கனவே நீங்க வாங்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க வாங்க வேண்டாம். உங்க வீட்ல இருக்குதுன்னு சொன்னா, இல்லன்னு சொன்னா நீங்க வாங்கிக்கங்க. Give the bundles, they will take it. Bundle. Yeah, they will take it. God loves a cheerful giver. God doesn't want a grumpy giver. If you see grumpy face, don't take it. யாருக்காவது அது வேண்டாம் நினைச்சீங்கன்னா எடுக்க வேண்டாம். Brother, just give the bundle, they will take it. எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொண்ணு அப்படியே எடுத்துக்கங்க. ஒவ்வொண்ணு எடுத்து எல்லாரும் அப்படி கொடுங்க. And please be honest and take only one. எல்லாரும் ஒண்ணு எடுங்க. சரியா? ஒண்ணே எடுங்க. Just pass the bundle behind. அப்படி கொடுங்க. பின்னால கொடுங்க. Hello, just pass the bundle behind. ஒண்ணு உங்க கையில எடுத்துட்டு அப்படியே பின்னால கொடுங்க. You take one and pass the bundle. Hello, you take one and pass the bundle. This is the moment that you are going to believe for the grace flowing inside of you. இந்த பாடலை நீங்கள் கேட்கும்போது ஆண்டவருடைய இரக்கம் கருணை உங்கள் மீது பொழிந்து வரும். This is the moment God is saying to you that he has poured his love and that love is going to take that weaknesses out of you. இந்த நிமிடத்தில் ஆண்டவர் அவருடைய அன்பால் உங்களை நிரப்பி இருக்கின்றார். அந்த அன்பு உங்களை சாட்சிகளாக மாற்றும். The power of love is going to strip away every sinfulness out of you. இந்த ஆண்டவருடைய அன்பு உங்களில் இருக்கின்ற எல்லா பாவ நாட்டங்களையும் இப்போது மாற்றிவிடும். As you renew your mind that the love of God is in you, உங்களுடைய எண்ணங்கள் இப்போது புதுப்பிக்கப்பட்டு ஆண்டவருடைய அன்பால் நீங்கள் நிரம்பி இருக்கிறீர்கள் என்று நம்பும்போது, believe that the Lord is holding you close to his heart. ஆண்டவர் தன்னுடைய இருதயத்திற்கு அருகில் உங்களை அவர் அணைத்துக் கொண்டிருக்கின்றார். His love is bringing you closer and closer and closer to him. ஆண்டவருடைய அன்பு உங்களை அவருக்கு மிக நெருக்கமாக கொண்டு கொண்டிருக்கிறது. And as you look at him and trust in him, you will rise like an eagle. அவரை பார்த்து நீங்கள் அவரோடு இருக்கும்போது நீங்கள் ஒரு கழுகை போல உயர எழுப்புவீர்கள். Believe that you shall fly on the wings of the Lord. நீங்கள் நம்புங்கள், ஆண்டவர் கொடுக்கின்ற ரெக்கையை வைத்து நீங்கள் பறந்து செல்வீர்கள். And from now on his Holy Spirit will lead you and reach you to your destination. இப்போது இருந்து ஆண்டவருடைய ஆவியானவர் நீங்கள் எங்கு செல்ல வேண்டுமோ அந்த லக்கை நோக்கி உங்களை அழைத்து செல்வார்.
Lord, I come to you. Let my heart be changed, renewed, flowing from the grace that I found in you. Lord, I come to know the weaknesses I see in me will be stripped away by the power of your love. Lord, I come to you. Let my heart be changed, renewed, flowing from the grace that I found in you. Lord, I come to know the weaknesses I see in me will be stripped away by the power of your love. Hold me close, let your love surround me. Bring me near and draw me to your side. And as I wait, I'll rise up like the eagle, and I will soar with you. Your spirit leads me on by the power of your love. Hold me close, let your love surround me. Bring me near, draw me to your side. And as I wait, I'll rise up like the eagle, and I will soar with you. Your spirit leads me on by the power of your love. Hold me close, let your love surround me. Bring me near, draw me to your side. And as I wait, I'll rise up like the eagle. Lord, I come to you. Let my heart be changed, renewed, flowing from the grace that I found